ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.3ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஸோ 4th சம் என்னதுன்னா, ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் வந்து டாஸ்டு ட்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு தடவை வந்து டாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி டாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ். மூணு காயின்ஸை இப்படி டாஸ் பண்ணி இப்படி பார்க்கும்போது 2 டெய்ல்ஸ், அதாவது அடுத்தடுத்து வரணும், அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரணும், 2 டெய்ல்ஸ் வரணும். அப்படி 2 டெய்ல்ஸ் வர்றதை வந்து எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஹெச்சுன்னு 2 ஹெட்டுன்னு எழுதணும். அதுக்கப்புறம் 2 ஹெட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஹெச்டின்னு போடணும். அப்புறம் ஹெச்டின்னு போடணும். அப்புறம் டிஹெச்ன்னு போடணும். அப்புறம் டிடின்னு போடணும். அப்புறம் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. அதே மாதிரி கீழேயும் ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடின்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஹெச் போடணும். இங்கே ஹெச் போடணும். இங்கே ஹெச் போடணும். இங்கே ஹெச் போடணும். இங்கே டி போடணும். இங்கே டி போடணும். இங்கே டி போடணும். இங்கே டி போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி மூணுமே எழுதிடுங்க. இந்த மாதிரி எழுதிடுங்க. ஸோ இப்போ எழுதினோடனே இப்போ n(s) வந்து என்ன வரும்னா 8ன்னு வரும். இந்த கவுண்ட் வந்து 4ன்னு இருக்கா. ஸோ அந்த 4ன்னு எழுதணும் இங்கே. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ், அதாவது கொஸ்டினை கேட்டிருக்காங்களே ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ்னு, அதாவது 2 கான்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ் வந்து அடுத்தடுத்து எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் எழுதியிருக்கோம்னா 2 டெய்ல்ஸ் அடுத்தடுத்து, அதாவது டிடின்னு சேர்ந்து எழுதியிருக்கிறது என்னன்னு பாருங்கள். இங்கே டி இருக்கா? இல்லை. இங்கே டி இருக்குது, ஆனால் அடுத்து ஹெச் இருக்குது. இங்கே டி இருக்குது, ஆனால் அடுத்து ஹெச் இருக்குது. இங்கே தான் டீக்கு அடுத்து இன்னொரு டி இருக்குது. ஸோ டெய்ல் அடுத்தடுத்து வருது. ஸோ இது வந்து ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹெச்ஹெச்டின்னு இருக்குது. இங்கே டிடின்னு இங்கே சேர்ந்து இருக்குது. ஸோ இது 2. இங்கே டிடி தனித்தனியாக இருக்குது. இங்கே டிடி ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணுங்க. ஸோ 1 2 3 மொத்தம் வந்து 3 இது இருக்குது. இப்போ இது எப்படி எழுதணும்னா, லெட் ஏ பி த ஈவெண்ட்டுன்னு எழுதணும். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 கான்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இதில் n(a), அதாவது எத்தனை டெய்ல் இருக்குன்னு எழுதணும்னா 1 2 3, அதாவது 3ன்னு எழுதணும். ஸோ இங்கே 3 டெய்ல், ஸோ இந்த 3 டிக் போட்டுருக்காங்க. ஸோ இந்த 3ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் P(a)ன்னு போடணும். ப்ராபபிலிட்டி போடணும். ஸோ ப்ராபபிலிட்டி இது கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா n(a)n(s)ன்னு போடணும். ஸோ n(a)யோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 போட்டு n(s)ஓட வேல்யூ என்ன? 8ன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து இப்படி ஷார்ட்டாக கொஸ்டின் எழுதியிருக்க மாதிரி the probability அப்படின்னு போட்டு எழுதிருங்க. ஸோ the probability of getting 2 consecutive tails is போட்டு 3/8 இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. நான் தெரியாமல் கோடு போட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சம் ஈஸி தான். ஒரு 2 மார்க் இந்த மாதிரி சம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நோட் பண்ணிக்கோங்க சம்ஸை.